மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீலாம்பரி தங்கச்சி, நீலாம்பரி யாரு இது? மச்சான் வாங்க. வாங்க மச்சான். நான் மச்சான் ஒரு வேலையை வந்தேன். அப்புறம் அப்படியே தங்கச்சி உங்களையும் பாட்டு போட்டு வந்தேன். உட்காரு மச்சான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க மச்சான் தங்கச்சி? தங்கச்சி தான் தெரியாத மச்சான். மாசம் நடத்துறது தானே. மாசம் வருதோ இல்லையா அவர் டூர் போறது நிக்கிறது இல்லை. நான் வாங்குற சம்பளம் வாங்குறதுக்கு முன்னே கடன்பட்டு அந்த காசை செலவழிச்சிடுறேன். சம்பளம் வாங்கினது அந்த கடத்தை கட்டிடுறேன். பாரு மச்சான், உன் தங்கச்சி செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மச்சான். ஏன்னு கேட்டால் இந்த வீட்டில் பொம்பளையாகவும் இருக்கிறாங்க மச்சான். நான் இது வெளியே எப்படி சொல்கிறதுன்னு இருக்குது. சம்பளத்தை வீட்டுக்கு ஒரு செலவு வாங்கி போகிறதுக்கு இல்லை, எல்லாமே அப்படியே செலவு பண்ணிடுறேன். ஆடம்பரமான புடவை எடுக்கிறது, அது எடுக்கிறது, டூர் போகிறது, கசான்னு அவளுக்கு செலவு பண்ணுறது, இவளுக்கு செலவு பண்ணுறதுன்னு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணுறது. நானும் ஓவர் டைம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து போட்டு சலிச்சு போச்சு மச்சான். என்ன செய்யறது? இன்னைக்கு யோசனை என்ன மச்சான் பண்றது? அன்னைக்கே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணிக்கணும் மச்சான். மச்சான் கேட்டிருக்கலாம். அன்னைக்கு எங்க அப்பாவை உங்க அப்பா என் மாவு மேல இருந்து ஊட்ட எழுதி வச்சா தான் இந்த உனக்கு பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னாரு. சரி, அது கோவப்பட்டு எங்க அப்பா உன் தங்கச்சிக்கு எழுதி வச்சுட்டாரு. நாளைக்கு நான் அதை இதை கேட்டு கடைசியில் ஊட்ட விட்டு வெளியே போயான்னு நான் எங்க மச்சான் போவேன்? அதுக்கு தான் அவளா பார்த்து திருந்த மாட்டாளான்னு தான் மச்சான் நான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பொறுமையா போய் இவ்வளவு சித்திரை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. என்ன மச்சான் செய்யறது? அதுதான் என்னைக்கு நீங்க வருவீங்க உங்ககிட்ட சொல்லலான்னு என் மன ஆறுதலுக்காகுது. கொஞ்சம் கூட செய்யறது சரியில்லை மச்சான். அண்ணா வாங்கண்ணா, நீங்க எப்பண்ணா வந்தீங்க? நல்லா இருந்துச்சுண்ணா. கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல், ராமேஸ்வரம்னு 10 நாள் ஒரே அலப்பறை பண்ணிட்டோம்ண்ணா. ரொம்ப டயர்டா இருக்குண்ணா. யோ இந்தா பேக் உள்ள வச்சுட்டு சேர் எடுத்துட்டு வந்து போடு. அடடே இருங்கண்ணா, சாப்பிட்டு போலாம். யோ சாப்பாடு ரெடியா? சொன்னது சந்தோஷமா இருக்குது. நான் வெளியே கிளம்புறேன், வேலை இருக்கு. சாப்பாடு ரெடி மச்சான், சாப்பிட்டு போலாம். இல்லை மச்சான், இன்னொரு டைம் வர மச்சான், வர பேசிக்கலாமா? நீ சொன்னதுதான் அவருக்கு கோபம் வந்துருச்சு. யோ ஒரு கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா? உன்னாலதான் எங்க அண்ணன் கோச்சிட்டு போகுது. நானும் சாப்பாடு ரெடி இருக்கு, ரெடி செஞ்சுட்டு சொன்னல. உட்காரு. சரியா, தலையெல்லாம் ரொம்ப வலியா இருக்குது. சக்கரை அதிகமா போட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. அப்படியே அந்த பேக்ல பிஸ்கெட் இருக்கு, அதையும் எடுத்துட்டு வா. யோ என்னையா பண்ற? இவ்வளோ நேரமா காஃபி போடுற? யோ எவ்வளோ நேரம் ஏன் உக்காந்துட்டு இருக்கிறது? சரி சீக்கிரம் ஆகட்டும். சேர் யார் எடுத்துட்டு வருவா? டேபிள் யார் எடுத்துட்டு வருவா? அதுக்கும் தனியா விளக்கம் வைக்கணுமா உங்ககிட்ட? எடுத்துட்டு வந்து சீக்கிரம் போடுங்க. நௌத்தி நேரா வையா. ஒரு வேலை செய்ய தெரியுதா? என்ன காஃபி போட்டுருக்கா? ஸ்ட்ராங்கா போட்டா அப்படிதான் இருக்கும். சக்கரை அதிகமா தான் போட்டேன். போகும்போது எடுத்துட்டு போ. போதியா 10 நாளா டூர் போயிட்டு வந்தது ஒரே தலைவலியா இருக்கு. உடம்புல ஒரே வலி. கொஞ்சம் காலை பிடிச்சி விடு.
என்னையா மரம் மாதிரி நிக்கிற? வீட்டில் யாரும் இல்லை, நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். என்னமோ புதுசாக காலை பிடிச்சி விடுற மாதிரி பார்த்துட்டு இருக்க. வந்து புடியா வாயா. ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க நீலாம்பரி. என்ன பேசுறாங்க? கல்யாணம் பண்ணி ஒரு நாளாச்சு, ஒரு புள்ள குட்டி இல்ல, அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்களா இல்ல நீயா பேசிட்டு இருக்கிறியா? இல்ல ஊர்ல பேசிக்கிறது தான் சொல்றேன். நானா சொல்றேன், எல்லாருமே எனக்கு கேக்குறாங்க. அப்படி யோயோ போதும், அதுதான் உன்னுடைய எல்லை. யோ 10 நாளா டூர் போயிட்டு வெறும் கறி மீனும் சாப்பிட்டு வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீ போயிட்டு மிளகு கொஞ்சம் தூக்கலா போட்டு ரசம் வச்சு எடுத்துட்டு வா பார்க்கலாம். போயா சீக்கிரம் வச்சு எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் வச்சு எடுத்துட்டு வாயா. யோ இங்க வாயா. என்னையா பண்ணிட்டு இருக்க? சமையல் வேலை தான் ரெடி பண்றேன். சரி சரி, மிளகு கொஞ்சம் தூக்கலா போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா வச்சு கொடு. எனக்கு பிரியாணிலாம் சாப்பிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சீக்கிரம் ஆகட்டும். போ பேசிக்கிறோம். ஸ்ட்ராங்கா வேணும், ஸ்ட்ராங்கா போட்டு. எனக்கு வேலை வாங்குறேன்னு வாங்க. யோ என்னையா உன் பிரச்சனை? ஒண்ணு இல்ல, சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சுட்டு நானும் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்புறேன். நீ குளிச்சுட்டு சாப்பிடுறத பாரு. டிவி செல்லு பார்த்துக்கிட்டே சாப்பிடாம விட்டுறாத. அப்புறம் எனக்கு அதை வலிக்குது, இதை வலிக்குது, காலை வலிக்குது, கையை வலிக்குதுன்னு அமுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரி சரி கிளம்பு கிளம்பு. ஏங்க நீலாம்பரி இல்லைங்களா? நீலாம்பரி நீங்க யாருங்க? நாங்கள் ஃபைனான்ஸில் 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கோம். நீலாம்பரி பேரில் இந்த வீட்டு பேரில் 1 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. அது நாளையோட முடியுது. அது சொல்கிறதுக்கு தாங்க வந்தோம். நீலாம்பரி உங்ககிட்ட வீட்டு மேலே பணம் வாங்கியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? பவர் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. ஒன்றும் புரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க, வந்து பேசுகிறேன். வரேன். நீலாம்பரி, அடே நீலாம்பரி. என்னையா வாய் ரொம்ப நீளுது? வாய் ரொம்ப நீளு. வா வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அப்படி யாரையா வந்திருக்காங்க? நீ பார்த்தா தானே தெரியும். இவங்க யாருன்னு பாரு, உனக்கு தான் தெரியும். சார் நீங்களா? ஆமாம், வாங்கின பணம் மறந்து போச்சா? நாளையோட 1 வருஷம் முடிய போகுது. நீங்கள் பணம் கட்டுறீங்களா இல்லை கரையும் பண்ண கையெழுத்து போடுறீங்களா? யோ யாரு வீட்டை யாரு கரையும் பண்றது? இது எங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டுற வீடு. கரையும் கெட்ட கோவம் வந்துரு எனக்கு. என்னடி இது? அவன் அப்படி சொல்றான், நீ வந்து பார்த்துக்கிட்டு அது வந்து இது வந்துங்கிற. யாருக்கிட்ட நீ பணம் வாங்கினா அவன் வந்து கரையும் பண்றாங்கிறான் 1 லட்ச ரூபாய்க்கு வீட்டை. பாரு,
ஏதோ நடந்து போச்சுன்னு நீ ஏதோ திருந்தி வருவ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் என்னை ஒரு புருஷனா நினைக்கலாம் கூட ஒரு ஆம்பளையாவது நினைப்பேன்னு நினைச்சேன். அது கூட இல்லை. நான் வாங்குற பணம் தான் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறத செலவு பண்ணேன்னா இந்த வீட்டு மேலே 1 லட்ச ரூபா வாங்கி செலவு பண்ணுறீங்க. நீ என்ன செய்ய மாட்டேன்? உனக்குலாம் அவ்வளவு தூரம் திமுரு. வா, நடுத்தருவில் கொண்டாந்து விட்டுட்டல, வா நடுத்தருவில் போய் குடும்பம் நடத்தினாதான் உனக்கு புத்தி வரும். வா. நீங்களே பேசிக்கிட்டு தான் நாங்கள் வந்தது என்ன ஆகுறது? நாளைக்கு வந்து காசு வாங்கிக்கியா போயா. நம்பலாமா? நானும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தான். நாளைக்கு கண்டிப்பா உன் பணத்தை வாங்கிக்க போ. மன்னிப்பு கிண்ணிப்புக்கிற தப்பு செஞ்சுதான் மன்னிச்சுக்கலாம், மன்னிப்பு கொடுக்கலாமா? நீ தலகணம் அக்கறமும் அநியாயம் செஞ்சுவா. உனக்காக எப்படி மன்னிக்க முடியும்? இப்ப நீ என்ன பண்றது? இப்ப பாரு, அவனுக்கிட்ட நாளைக்கு பணம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிற. இதை எப்படி கட்ட முடியும் சொல்லு? ஒன்ன மாதிரி இருந்தா கட்ட முடியுமா? ஏங்க எப்படிங்க அந்த பணத்தை கட்ட போறீங்க? என்ன பண்றது? என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமை வரும். நீ கொண்டாந்து விடுவேன்னு தான் நான் அந்தந்த வீட்டில் பொம்பளைங்க தான் ஆம்பளைக்கு தெரியாத 15 சேமிச்சு வச்சுருப்பாங்க. நான் உனக்கு பயந்துக்கிட்டு தெரியாம ஓவர் டைம் செஞ்சு 15 சேமிச்சு ஒரு 1.5 லட்ச ரூபா வச்சிருக்கிறேன். அந்த பணத்தில் தான் எடுத்து கட்டணும். பாரு, இனிமேனாலும் பொம்பளையா இருந்து ஒழுங்கா சம்பாதிச்சு நீ கஷ்டப்பட்டு என்ன மாதிரி படிக்கிறத பாரு, ஒரு கண்ணியமா வாழ்றத பாரு. அங்கங்க சுத்தர விரும்புற. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேங்க. இனிமே நானும் வேலைக்கு போறேங்க. எனக்கு நல்ல புத்தி வந்துருச்சுங்க. நீ திருந்தனா அது போல இருந்து நாம நல்லபடியா குழந்தை பெத்துக்கலாங்க. நல்லா சம்பாரிச்சு நம்ம குழந்தை வளர்க்கலாங்க. நீயா இந்த மாதிரி சொல்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு உன் மனசு மாறி இருக்குதுன்னா பணம் போனாலும் போயிட்டு போகுது. நீ இவ்வளவு சீக்கிரம் திருந்தவனு நினைக்கவே இல்லை. எல்லாம் மாதிரி நான் போயிட்டு போகுது. நீ இப்ப நான் திருந்துட்ட, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்து அவனுக்கு கட்டிடலாம். உனக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஏங்க வரும்போது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாங்க. இப்பதான் பொம்பளையா இருக்கிற நீ, இதுக்கு முன்னல்ல நீ. இப்பதான் பொம்பளை கேட்கறத கேட்டிருக்கிற நீ. நான் ஆம்பளையா இருந்து வாங்கிட்டு வரேன். சரி, நான் மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வரேன். நீ ரெடியா இரு. வந்துடுறேன். போங்க. oh